வீமன் உறவுகளுக்கு வணக்கம். குறுகிய நேரத்துக்கு முன்னால் ஒரு காணொலி பார்த்து கொண்டிருந்தேன். அதாவது உடனே விதி தமிழா அந்த ஒரு காணொலியை நடத்துபவரும் பிரியகுமார் என்பவரும் வருண் அவர்கள் வள்ளல் மீடியாவில் நிறைய காணொலிகள் பதிவிடுவார். இவங்க ரெண்டு பேரும் தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு சில சிந்தனை வீடியோக்கள் பதிவு பண்ணுறது, நேர்காணல் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் ஆரம்ப காலத்தில் எனக்கு ஒரு முன்னோடியாக இருந்த ஒரு காணொலி, அதாவது ஒரு வலையொலி அப்படின்னா அது உடனே விதி தமிழா. அதே மாதிரி வருண் அவர்களும் பாரிசாலன் அவர்களும் பேசக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறது பல சிந்தனை சார்ந்த விஷயங்களாக ஆழ்ந்திருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த காணொலிக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரியகுமார் அவர்களின் உடனே விதி தமிழா காணொலி நடத்தி கொண்டிருப்பவர் ஒரு சில விஷயங்கள் வருண் அவர்களிடம் கலந்து பேசியிருந்தார். அதில் இருக்கக்கூடிய ஒரு சில கருத்துக்களை ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளராக நாமளும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எனக்கு மனசில் தோணுச்சு. முக்கியமாக அவங்க இரண்டு பேர்த்துக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கலந்துரையாடல் என்னவாக இருந்தது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருப்பவர்கள் இப்போ எல்லாருமே திமுகவை விட்டுட்டு தமிழக வெற்றி கழகத்தை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல திமுக இதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு நல்லா குளிர் அடைஞ்சிட்ருக்காங்க. திமுககாரவங்க யாருமே இப்போ நாம் தமிழர் கட்சிக்காரவங்க எதிர்க்கிறது இல்லை. அவங்களோட எதிர்ப்பு குறைஞ்சிருச்சு. ஏன்னா இந்த சண்டையை தமிழக வெற்றி கழகம் பக்கம் திருப்பி விட்டுட்டாங்க. நாம் தமிழர் கட்சி அதோடைய நிலை, அதோடைய தரம் தெரியாமல் சின்ன பசங்க கூட போய் வம்பு பண்ணுற மாதிரி விரும்பு பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா காணொலியை போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இது அவருடைய அனுபவத்தில், பார்வையில், அவருடைய சிந்தனையில் அது தோணியிருக்கலாம். அந்த கருத்தை அந்த இடத்த சொல்லியிருக்காரு. ஆனால் ஆரம்ப காலத்தில் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராருன்னு தெரிஞ்ச உடனேவும் பயங்கரமாக வரவேற்ற சீமானவர்கள் அவருடைய கொள்கையை சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான ஒரு மாற்றமாக இருக்கிறது. ரசிகர்களை தாக்குவது, அணில் குஞ்சுகள் அந்த மாதிரி பேசுவது அப்படிங்கிறது நம்ம அதுக்காக வரலை. நம்மளுடைய களம், நம்மளுடைய வேலை என்பது தமிழக வெற்றி கழகத்தை எதிர்ப்பதற்கு அல்ல. நாம் தமிழ் தேசியத்துக்காகவும் முக்கியமான எதிரியாகிய திமுக தான் அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டோம் அப்படிங்கிறத முன்மொழிஞ்சு தான் பேசியிருந்தார். வருண் அவர்களும் அதுக்கு அந்த மாதிரி கேள்விகள் முன்வைத்திருந்தார். இது என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு போர் தான். இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஒரு போர். இந்த போரில் நம்ம ஐயோ பாவம் அப்படின்னு யாருக்குமே பாவம் பார்க்கக்கூடாது. எதிரின்னு முடிவு பண்ணிட்டோம்னா, அதாவது எதிரி என்பது யார் என்றால் நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய எவனாக இருந்தாலும் நம்மளுடைய எதிரி தான் அப்படிங்கிறத நம்ம மனசில் நல்லது வச்சுக்க வேண்டியது இருக்கும். தமிழ் தேசியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சீமான் அவர்கள் முக்கியமாக விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை தொடர போகிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படி போய் ஆதரவு கொடுத்தீங்களே அப்படின்னு நம்ம வெளியில் சொல்கிறோம். ஆனால் இதே சீமான் அவர்கள் பலமுறை வெளியிட்டிருக்காரு. நானும் தம்பியும் கலந்து பேசியிருக்கோம். எங்கிட்ட நிறைய சிந்தனைகள் ஒரு சில அவர் இன்புட்டாக வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எத்தனை முறை சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் தனிப்பட்ட முறையில் சந்தித்து சீமான் அவர்கள் எத்தனை முறை ஈழ தமிழை பற்றியோ இல்லை நம்ம தமிழ் தேசியத்தை பற்றியோ நம்ம தமிழ் தேசியத்தை வளர்க்கணுக்கு தேவையான அவசியத்தை பற்றியோ எத்தனை முறை சந்தித்திருந்தாலும் சரி, சீமான் அவர்கள் அதைத்தானே பேசியிருப்பார் அதிகபட்சம். ஏன்னா அவர் திரைப்படத்துலேருந்து இன்றைக்கி மேடையில் பேசுகிறது வரைக்கும் என்ன பேசுகிறாருங்கிறது நம்ம நல்லாவே தெரியுது. அப்போது அவங்க சந்திக்கும்போது ஒரு 6 முறை சந்திச்சுக்கிறாங்கிற தகவல் தோராயமாக கேள்விப்பட முடியுது. அப்போ அந்த 6 முறையும் சீமான் அவர்களிடமிருந்து என்ன விதமான ஒரு இன்டேக் எடுத்திருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிறப்ப, அப்போ விஜய் அவர்களுடைய நடவடிக்கைகளாக இருக்கட்டும், விஜய் அவர்களுடைய ஒரு கமிட்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது ஆதரவாகவே இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போங்கப்போ விஜய் அவர் வராரு அப்படின்னா அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்களும் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக நிற்பாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை செட் பண்ணுறாங்க. அது கலந்து பேசாமல் சீமான் அவர்கள் செஞ்சிருக்க மாட்டார். ஆனாலும் அவங்க பேசும்போது அவங்ககிட்ட என்ன நம்ம எதிர்பார்க்குறோம் ரொம்ப தெளிவாக தெரியுது. ஆனால் இப்போது இன்னும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க, கடந்த எம்பி தேர்தல் நடக்கும் பொழுது விஜய் அவர்கள் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக மைக்கை தான் பிடிக்கட்டுமா, கேம்பெயினை தொடங்கட்டுமான்னு ஒரு பாடல் விட்டு சீமான் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார் விஜய் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பற்றியுமே நிறைய பேர் பேசுகிறாங்க. இதில் முக்கியமாக அந்த திமுகவை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டு தமிழக வெற்றி கழகத்தை நம்ம எதிர்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு விஷயத்தை பற்றி இப்போ நான் பேசிட்டு அதுக்கு பிறகு இந்த மைக் விஷயத்தை பற்றி வரணும்னு நான் நினைக்கிறேன். கொள்கையை அறிவிச்சதுலேருந்து நம்மக்கிட்ட தம்பி சொன்னது வேற, மேடையில் போய் கொள்கையாக சொன்னது வேறையா இருக்குது, இவனும் துரோகி தான் அப்படிங்கிற மனநிலைக்கு அண்ணன் வந்துட்டார். உண்மையான விஷயம் தான், நம்பிக்கை துரோகம் அது செய்யப்பட்டிருக்கு. அண்ணனை பொறுத்த வரைக்கும் அந்த நம்பிக்கை துரோகம் என்பது நம்ம கட்சிக்குள்ளேயே இருந்த பலர் செய்திருக்கிறாங்க. கட்சியை விட்டு வெளியவும் போயிருக்காங்க, கட்சியை விட்டு நீக்கவும் செய்யப்பட்டிருக்காங்க. அந்த விதத்தில் கட்சிக்குள்ளேயே வராமல் ஆதரவு தெரிவிப்பதாக சொல்லி ஏமாற்றிய ஒரு காரணத்தினால் நம்பிக்கை துரோகம். ஆனால் இது வெளியில் தெரியல. அண்ணன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படின்னா காரணம் தான் ஒன்று. இரண்டாவது, சீமான் அவர்கள் பெரியாரை எதிர்ப்பதற்கு காரணமும் இதே தமிழுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எதிராக நடந்து கொண்டதனால் தான்.
எல்லாத்தையும் பெரியார் தான் சொன்னார்னு பெரியார்னு ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறாங்கல்ல, அதுதான் தவறு. பெரியாருடன் சேர்ந்து இன்னும் பல முன்னோர்கள் இது செஞ்சாங்க, அவங்களுக்கு தேவையான ஒரு கிரெடிட்டை அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தான் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து பேசியிருக்கிறார். அந்த விதத்தில் பெரியார் அப்படிங்கிறவர் வந்து என்னுடைய கொள்கை தலைவர்னு எடுத்து முன்னால் வந்து நிற்கும்போது, அது வரைக்கும் பெரியாருங்கிறவர் இன்றைக்கி வளர்ந்துட்டக்கூடிய தமிழ் தேசியத்துக்கு பெரிய பிரச்சனையாக அமையவே இல்லை. ஆனால் இன்னைக்கு இப்படி ஒரு ரசிகர் பட்டாளம் வைத்திருக்கக்கூடிய, அதாவது பெரிய நெட்வொர்க் ஆஃப் என்ன சொல்கிறது ஃபேன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இன்னைக்கு எந்த தமிழ் தேசியத்தை எதிர்த்து பெரியார் அவர்கள் செயல்பட்டாரோ அந்த தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருந்த பெரியாரை கொள்கை தலைவராக கொண்டு வரும்பொழுது இவரும் நம்மளுடைய எதிரிதான் அப்படிங்கிறதை உணர்ந்து கொள்கிறார் சீமான் அவர்கள். முக்கியமாக திமுகவை எதிர்ப்பதை நிறுத்தி விட்டுவிட்டு நம்ம வந்து தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறத இதை பார்க்கவே முடியாது. திமுக என்னும் ஒரு எதிரியோடு தமிழக வெற்றி கழகம் என்னும் இன்னொரு எதிரி உருவாகி கொண்டிருக்கிறான், முளைச்சிட்டான், சரி மாதிரி வந்துட்டு இருக்கான். இப்போ திமுகங்கிறது ஒரு 60 வருஷமாக இங்கே வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு கருவேல மரம் வச்சுட்டோம்னா, இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது வந்து இப்போ 1.5 வருஷத்தில் வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு கருவேல செடி. இந்த கருவேலஞ்செடி இப்படி முளைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சோடனேவும், அது கருவேலஞ்செடி தெரிஞ்சோடனே அது எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறது? அப்போ அதை செடியாக இருக்கும்போது அடித்து உடைக்கணும், அவங்களோட உண்மையான பிம்பம் என்னங்கிறத வெளியே தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறத முயற்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிறதையும் கண்டித்து கொண்டு தான் இருக்கிறார் சீமான் அவர்கள் மற்றும் மற்றவங்க எல்லாமே. இப்போ புதுசாக ஒரு கட்சி வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களும் எதிர்க்கக்கூடிய மனநிலை இருக்குது அப்படின்னா இரண்டையும் தான் நாம் எதிர்க்க வேண்டும். இது எப்படி இருக்குன்னா, ஒரு குழந்தையில வந்து ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தை வந்து ஃபஸ்ட்டு 1 வயசு 2 வயசு ஆகிருக்கும், முழு கவனமாக அந்த குழந்தை மேலே கவனிச்சிருப்பாங்க. ரைட். இப்போ இரண்டாவது ஒரு குழந்தை பிறந்த உடனே இவங்க முழு கவனத்தை எங்கே திருப்புவாங்க அப்படின்னா, அந்த குழந்தை புதுசாக பிறந்த அந்த குழந்தையை கவனிக்க எதை திருப்புவாங்க. அந்த புதுசாக பிறந்த குழந்தைக்கு கவனம் அதிகமாக போகும், வேக்கனை இருந்த குழந்தைக்கு கவனம் கம்மியாகும். அப்போ அந்த வேக்கனை இருந்த குழந்தைக்கு வந்து என்ன ஃபீல் வரும் அப்படின்னா, இவங்க என்னை சரியாக கவனிக்க மாட்டேங்கிறாங்க, புதுசாக பிறந்த குழந்தை தான் கவனிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு யாருக்கு வரும் தெரியும் பார்த்தீங்களா? இந்த மூத்த பிள்ளைக்கு வரும். ரைட். இது வந்து பாசம், அதுக்கு பாசம் கிடைக்காத போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. புதுசாக ஒருத்தன் வந்தோடனே இப்போ நம்மளை கண்டுக்கலாம் விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு உணர்வு ஏற்படுத்தும். ஆனால் பெற்றோர்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம், மூத்த பிள்ளையும் இளைய பிள்ளையும் வேற வேறையாக பார்ப்பாங்க, அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி விஷயத்தை செய்யணும் தானே நினைப்பாங்க. அதே கான்செப்டை தான் இங்கேயுமே அப்ளிகபிள் ஆகுங்கிறது என்னுடைய கருத்து. இதுக்கு முன்னாலேயே நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய மூத்த பிள்ளை திராவிட முன்னேற்ற கழகம், இப்போ இரண்டாவதாக ஒரு தமிழ் தேசியத்துக்கு எதிராக ஒரு பிள்ளை பிறந்திருக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறப்போ அங்கே அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இங்கே தமிழக வெற்றி கழகம் இருக்கக்கூடிய இந்த செடியையும் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்காக எந்த அளவுக்கு இப்போ தமிழக வெற்றி கழகத்தை போட்டு அட்டின்னு அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு எப்படி ரஜினிகாந்த் அரசியலை வேணாம்னு விட்டுட்டு ஓடினாரோ அதே மாதிரி ஒன்று தமிழ் தேசியம் தாண்டா சரிந்து வரணும், இல்லைன்னா நம்மளால் தாக்கு கொடுக்குறதா சாமியை பண்ணிட்டு விட்டுட்டு ஓடணும். எதிரின்னு வந்துட்டு அப்படின்னா இதில் என்ன பாகுபாடு? அதனால் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களும் சரி, தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இருக்கக்கூடியவர்களை அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காமிச்சு செஞ்சதை தானே சொல்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் மேலே நாம் தமிழர் கட்சியினர் அவதூறு பரப்புகிறாங்களா அப்படின்னா இல்லை, அவதூறு பரப்பலை, நடந்ததை தான் சொல்கிறாங்க. இதுதான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்குறேன். அடுத்தவங்களை வந்து நம்ம அவதூறு பரப்பலை, அவதூறே பரப்பலை, அவன் செஞ்ச விஷயத்தை தப்புங்கிறத சுட்டி காட்டுறோம். நீ செய்கிற போகிற பாதை தப்புடா அப்படின்றான், ரைட் ட்ராக்ல வாடுன்னு சொல்கிறோம். அது ஒன்று. இரண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி இந்த சின்னம் தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. தேர்தல் ஆணையம் சீமான் அவர்களுக்கு ஒரு சின்னம் கொடுத்துருச்சு, அது மைக். சரி, விஜய் அவர்களுடைய பாடல் அதுக்கு பிறகும் தான், அதாவது முன்ன கொஞ்சம் அண்மையில் ரிலீஸ் ஆகுது. அந்த பாடலுக்கு மைக் மையமாக வச்சு ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த பாடலுக்கும் சீமான் அவர்களுடைய அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னே வச்சுக்கலாம், சம்மந்தம் இல்லைன்னே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ அந்த பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மைக் இருக்கு இல்லையா, ஒளி வாங்கி எத்தனையோ மைக் டிசைன் இருக்குது, புரியுதுங்களா? எத்தனையோ மைக் டிசைன் இருக்குது. இதில் சீமானவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த மைக்குடைய சின்னத்துடைய வடிவத்தை தான் எடுத்து கொண்டு வந்து உங்கள் பாடலில் கிராஃபிக் இமேஜை வைக்கணுங்கிற அவசியம் இங்கே வந்துச்சு. சரி, அந்த பாடல் வரிகளில் பார்த்தீங்க அப்படின்னா மைக்கை கையில் எடுக்கட்டுமா, கேம்பெயினை தான் தொடங்கட்டுமான்னு ஒரு லைனை போட்டுட்டு, ஏன் கேம்பெயின் தொடங்க போறியா அப்படின்னு கேட்டேன். டேய், நான் ஷாம்பெயினை சொன்னேன்டா அப்படின்னு கேம்பெயின் அப்படிங்கிற ஒரு எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராசஸை ரிலேட் பண்ணி அதுக்கப்புறம் இல்லைப்பா நான் ஷாம்பெயினை சொன்னேன் அப்படின்னு மாற்றி கொண்டு வரதுக்கான அவசியம் என்ன வந்துச்சு, எலெக்ஷனை அங்கே ரிலேட் பண்ணுறதுக்கான தேவை என்ன வந்துச்சு. அப்போது தேர்தல் ஆணையத்தில் போய் இல்லைப்பா விஜய் அவர்கள் ஒரு பாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, அதில் வந்து வரக்கூடிய அந்த மைக்கு சின்னம் இருக்குல்ல, அந்த சின்னம் வந்து என்னுடைய சின்னம் மாதிரியே இருக்குது, எனக்கு மாற்றி கொடுங்கன்னு
கட்சிக்காரவங்களை போய் தேர்தல் ஆணையத்தில் கேட்பாங்க, எங்களுக்கு இந்த சின்னம் அந்த சின்னம் ஒரே மாதிரி வருதுன்னு. தேர்தல் ஆணையத்தில் இந்த சின்னத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க, வரப்போகுது அப்படின்னு தெரியுது. ஏன் உங்களுடைய பாடலில் இருக்கக்கூடிய அந்த ஒளிபெருக்கியுடைய அமைப்பு அதே புகைப்படத்தை பயன்படுத்துறதுல எத்தனையோ மாடல் இருக்குது. அதில் ஒரு மைக்கை பயன்படுத்திட்டு உங்கள் பாடலை நீங்கள் வெளியில் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம்ல. சரி, அப்படியே ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் மைக்கு சின்னத்தை போட்டு ரிலீஸ் பண்ணிட்டீங்க, கேம்பெயின்னு சொல்லி அப்புறம் ஷாம்பைன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து கொண்டு போயிட்டு எல்லாம் செஞ்சுட்டு சீமான் அவர்கள் வந்து இந்த மாதிரி எனக்கு தம்பி கூட எனக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு பாருங்க அப்படின்னு சொன்னப்போ, இல்லை இட் இஸ் அ பியூர் கோஇன்சிடென்ட், நாங்கள் சீமானுக்கு ஆதரவாக இந்த பாடலை ரிலீஸ் பண்ணலை அப்படின்னு திரைப்படக்குழு எங்கே சொல்லி சொல்லிச்சா? இல்லை அந்த பாடலுக்கு காப்பி வச்சிருக்கவங்க யாராச்சும் வெளியே சொன்னாங்களா? இல்லை விஜய் அவர்கள் வந்து இல்லை என்னுடைய ஆதரவு சீமான் அவர்களுக்கு கிடையாது அப்படின்னு வெளியில் சொன்னாரா? எதுவுமே இல்லை. முழுக்க சீமான் அவர்களுக்கு ஆதரவாக நான் நிற்பேன் என்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்கி விட்டு அதற்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால சீமான் அவர்களை ஏமாற்றி இருக்கிறார் விஜய் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப தெளிவாக புரியுது. அப்படிங்கிறப்ப தமிழக வெற்றி கழகம் என்பது இன்னொரு தகுதியான ஒரு எதிரி, இப்போதைக்கு அரசியல் எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற இந்த 2 கட்சியுமேலும் தெளிவாக நம்ம வந்து எதிர்க்கிறோம். இதில் இன்றைக்கி கண்டுக்கிறாமல் விட்டுட்டு நாளைக்கு இவங்க பெரிய எதிரியாக வளர்ந்து நின்றுக்கு பிறகு உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்காது எந்த விதமான நியாயமே இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய உள்நோக்கமாக இருக்குது. வருண்குமார் மற்றும் பிரியகுமார், அந்த பேர் வருண்குமார் என்ன தெரியல, பட் வருண் அவர்கள் மற்றும் பிரியகுமார் அவர்களுடைய காணொலி முழுக்க கேட்க நல்லா இருந்துச்சு. மற்றும் பல கருத்துக்கள் காணொலிகளை வந்து இவர்கள் பாரிசாரங்களுடன் சேர்ந்து பிரியகுமார் அவர்களுடன் சேர்ந்து வாய்ப்பு கிடைச்சா என்னுடனும் சேர்ந்து பல காணொலிகள் வெளியிடலாம் அப்படின்னு நான் மனசில் விருப்பப்படுறேன். இதுதான் முதல் முறை பீமன் வளவழியை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க. நன்றி. இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம்.